ஹே காய்ஸ், நான் ஆல்ரெடி வந்து டெஸ்டோஸ்டெரான் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நார்மலாக இதே மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தேன். ரொம்ப வந்து நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இன்னும் அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக போடுறதுக்கு தான் வந்து இந்த வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியணும், எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஃப்ரீயாக வந்து 2 விஷயம் நீங்கள் பண்ணி உங்கள் டெஸ்டோஸ்டெரான் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அது என்னன்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்களோட தூக்கத்தை வந்து உங்களோட தூக்கத்தோட தரத்தை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்லீப்போட குவாலிட்டி. ஸோ ஸ்லீப்போட குவாலிட்டின்னு வரும்போது ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நைட்டு ஒரு 7 மணிலேருந்தே உங்கள் ஃபோனில் ஐ கேர், ரீடிங் மோட் அந்த மாதிரிலாம் சில ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு முதல்ல பாருங்கள். ஸோ புதுசாக வர நிறைய ஃபோனில் வந்து இது இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ஆன் பண்ணி வச்சோடனே ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக ஒரு எல்லோயிஷாக ஒரு ரெட்டிஷாக ஒரு ஆரஞ்சு கலரில் ஸ்க்ரீன் வந்து மாறிடும். அது ஏன் அந்த மாதிரி மாறுது அப்படின்னா, நம்மளோட கண்ணில் வந்து ஒரு ரிசெப்டர் இருக்குது. ப்ளூ லைட் நம்ம கண்ணில் பட்ட உடனேவே நம்ம உடம்புல ஒரு ஹார்மோன் இருக்கும். நைட் டைமில் மட்டுமே சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அது பேர் மெலட்டோனின்னு பேர். இந்த மெலட்டோனின் வந்து என்ன பண்ணுன்னா, ரொம்ப ரொம்ப வந்து நம்மளுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ஹார்மோன். நம்மளுக்கு தூக்கத்தை நல்லா ஆழமாக வர வைக்கும். அதே மாதிரி வந்து ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பே ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. வெளியேருந்து நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் தேடி சாப்பிட்றத விட நம்ம உடம்பே வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது நீங்கள் இப்போது இந்த மாதிரி வந்து ரீடிங் மோட் போடும்போது அந்த ப்ளூ லைட் வந்து கண்ணில் படாமல் வந்து அது தடுக்கும். ப்ளூ லைட் பட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ப்ளூ லைட் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்லா லைட்டுமே வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த லைட்டுன்ற ஒரு விஷயமே இல்லை. நைட் டைமில் வந்து நம்ம காட்டுக்குள்ளே வாழும் போதும் சரி, நைட் டைம் ஆனாலே நம்ம பிரெயின் என்ன நினச்சிக்கணும்னா, ப்ளூ லைட் பட்டாலே இது பகல் நேரம் போலன்ட்டு நம்ம பிரெயின் திங்க் பண்ணிவிட்டு அந்த மெலட்டோனினை வந்து சுரக்க விடாமல் வந்து செஞ்சிடும். அதனால வந்து நீங்கள் இந்த ரீடிங் மோட், அதுக்காக தான் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, ரீடிங் மோட் அதெல்லாம். ஸோ இன்கேஸ் உங்கள் ஃபோனில் அப்படி இல்லைன்னா கூட ட்விலைட்டுன்னு ஒரு ஆப் இருக்கும், ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டருக்கும் இந்த ஆப் இருக்குது, ஃப்ளக்ஸ்ன்னு வரும். கம்ப்யூட்டருக்கும் இதே ஆப் இருக்கும். இல்லை புதுசாக இப்போ விண்டோஸ் 10லாம் இருந்துச்சுன்னா அதிலே நைட் லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, அந்த ப்ளூ லைட்டை வந்து ஃபில்டர், ஸ்க்ரீன் ரெட்டிஷாக ஒரு எல்லோயிஷாக ஆகும்போது அதில் இருக்க ப்ளூ லைட் வந்து ரொம்ப வந்து கம்மியாகிக்கிறோம். 90% மேலே வந்து கம்மியாகிக்கிறோம். ஸோ வந்து நம்ம மெலட்டோனின் சுரக்கிறது வந்து அதிகமாகிட்டு சீக்கிரமாக வந்து உங்களுக்கு தூக்கம் வரும். அதேமாதிரி உங்கள் தூக்கம் வந்து ரொம்ப ஆழமாக வந்து இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கணும். இதுவும் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு கம்பெனி இருக்குது, ட்ரூ கிளாஸ்ன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது வந்து அந்த கிளாஸ் வந்து ஒரு 6000 7000 வந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். ஒரு துணி கடையில் இருந்தது, 100 ரூபாய்க்கு தான் நான் இதை வாங்கினேன். ஸோ இது சூப்பராக வந்து ஒர்க் ஆகும் இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ நான் ஆக்சுவலாக ஃப்ரீ மெத்தடுன்னு போட்டிருந்தேன். பட் இது 100 ரூபாய், இது மட்டும் நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக வரும். இது செலவு பண்ணுறனால வந்து உங்களுக்கு கிடைக்கிற பலன் வந்து அது விலை மதிப்பே கிடையாது. இதை நீங்கள் வந்து ஒரு 7 மணி ஆனதும் இதை நீங்கள் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா, இல்லை கண்ணாடி போடுறதா இருந்தால் கூட இது போட்டுட்டு இது மேலே உங்களோட கிளாஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ சீக்கிரமாக வந்து தூக்கம் வந்துடும். அப்படியே நீங்கள் சாப்பிட்டு இதை போட்டு கொஞ்ச நேரம் கம்ப்யூட்டரை நீங்கள் என்ன வேணால், இல்லை நீங்கள் வீட்டில் மற்ற லைட்லாம் வந்து ஆஃப் பண்ண முடியாது. மற்றவங்க எதனா யூஸ் பண்ணிருப்பாங்க, இல்லை மற்றவங்க டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அந்த ப்ளூ லைட்டே படாமல் உங்களுக்கு தடுக்கும். சீக்கிரமாக வந்து தூக்கம் வந்துடும். அடுத்தது வந்து உங்களோட பெட்ரூம், அங்கே வந்து எந்த விதமான லைட்டுமே வந்து இருக்கக்கூடாது. நிறைய பேர் நைட் லேம்ப் போட்டு தான் தூங்குவேன் அதெல்லாம் வந்து சொல்லிருப்பாங்க. ஃபுல் டார்க்கில் தான் மட்டும்தான் வந்து நீங்கள் தூங்கணும். அப்போ தான் வந்து உங்கள் உடம்பு வந்து நல்லா ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கும். அந்த டீப் ஸ்லீப் வந்து அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இல்லை, ஃபுல்லாக நைட் லேம்ப் எதுவும் போடக்கூடாது. அதே மாதிரி ஜன்னல்லேருந்து வர வெளிச்சத்தை எப்படின்னா வந்து நீங்கள் வந்து தடுக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் உடம்புல கூட வந்து அந்த லைட் படக்கூடாது. இப்போ நான் என் கண்ணில் தான் வெளிச்சமே தெரியல, உடம்புல எதுனா ஒரு வெளியே இருந்து லைட் வந்து பட்டா கூட அதை கூட படாத மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா உடம்புல பட்டா கூட நம்ம பிரெயின் வந்து அதை சென்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கத்தோட உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அலர்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதை ரொம்ப வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக கும்மிருட்டில் தான் வந்து தோணும். நைட் டைமில் பாத்ரூம் போனால் கூட இந்த 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 ஃபீல்டில் இருக்கவங்க, இந்த மாதிரி வந்து புக் எழுதுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க.
ஸோ ஃபாரின் லெவலாக வந்து இதை பற்றியே ரிசர்ச் பண்ணி புக் எழுதுனாங்க. ஸோ நைட் டைமில் பாத்ரூம் வந்தால் கூட அப்போ கூட லைட் போடாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க அதுக்குன்னு சின்னதாக ஒரு அந்த இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இந்த வாட்சில் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இதில் இருக்க இந்த சின்ன வெளிச்சத்தை வச்சு நான் வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். மோஸ்ட்லி வந்து உங்கள் தூக்கம் நான் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னா நைட் டைமில் வந்து எழுந்துக்காமல் ஃபுல்லாக நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் தூக்கத்தோட தரம் வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த விஷயம் வந்து ரெண்டாவது விஷயம் வந்து மெடிடேஷன் ஏன் வந்து நீங்கள் பண்ணணுன்னா ஸ்ட்ரெஸ் வந்து உங்கள் உடம்புல பலவிதமான பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். நீ மெடிடேஷன் பண்ணால் நல்லதுன்ட்டு யாரும் வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப வந்து விளம்பரப்படுத்த மாட்டாங்க. இப்போ நீங்கள் மீன் எண்ணெய் மாத்திரை சாப்பிட்டா நல்லது, இதை வந்து வாங்கி இந்த மாத்திரை சாப்பிட்டா நல்லது, இதை சாப்பிட்டா நல்லதுன்னு டிவியில் போடுவாங்க, எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஆனால் மெடிடேஷன் பற்றி யாரும் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு உங்களுக்கு வந்து விற்க முடியாது. அதை பற்றின ரிசர்ச்சும் வந்து ரொம்ப வந்து பண்ண மாட்டாங்க. இப்போது ஒரு மருந்து தயாரிக்கிறாங்கன்னா அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணாதான் வந்து உங்களுக்கு அதை விற்க முடியும். ஸோ அதுக்காக அவங்க ஃபண்டிங் அதுக்கு பண்ணி அதுக்காக காசு செலவு பண்ணி ரிசர்ச் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ மெடிடேஷன்றது ரொம்ப அதிகமான ரிசர்ச்சும் இல்லை, தன்னார்வத்தோடு பண்ணுற ரிசர்ச் மட்டும்தான் இருக்குது. அதுலேயே வந்து ரொம்ப பலன்கள்லாம் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் மெடிடேஷன் நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து உங்கள் உடம்புல ஸ்ட்ரெஸ் ஆகும்போது கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் உருவாகும். இந்த கார்டிசால் வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது ரொம்ப வந்து கம்மியாகும். உங்களோட டெஸ்டோஸ்டரோன் அதிகமாக இருக்கணும்னா ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து நீங்கள் குறைச்சா மட்டும்தான் டெஸ்டோஸ்டரோன் அதிகமாகும். ஸோ டெஸ்டோஸ்டரோன் அதிகமாக இருந்தாலே நார்மலாகவே வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆக மாட்டாங்க. எதாக இருந்தாலும் ஈஸியாக வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஸோ இதை நான் போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் டெஸ்டோஸ்டரோன் இருந்தாலே நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்குன்னே சில ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது. ஆமாம். ஸோ நிறைய நல்ல பலன்கள்லாம் வந்து டெஸ்டோஸ்டரோன் வந்து உங்களுக்கு தரும். ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். மெடிடேஷன் வந்து ஜென்ரலாகவே வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப வந்து நல்லது. இப்போ நீங்கள் வேர்ல்டு டாப் 1% பீப்புளெலாம் வந்து ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்து அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து என்னென்னலாம் அவங்க பண்ணாங்கன்ட்டு இது பண்ணும்போது அவங்கள வந்து 90% வந்து மெடிடேஷன் பண்ணதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டானது மெடிடேஷன் பண்ணுறது. ஸோ இது ரெண்டும் வந்து ஃப்ரீயாக நீங்கள் பண்ணிக்கலாம். தூக்கத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், மெடிடேஷனும் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் ரெண்டுத்தையும் பண்ணி உங்கள் டெஸ்டோஸ்டரோன் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஸோ பாய்.